அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய செய்தியாக நேரத்திற்கு சாப்பிடுங்கள், இல்லையேல் நேரம் உங்களை சாப்பிட்டு விடும். அதாவது இதனுடைய கருத்து என்னன்னா, ஆஹ், இப்போ எல்லாருமே நம்ம உணவு பற்றியும் மருந்தை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆஹ், இப்போ பார்த்துக்கிட்டு வரும்பொழுது சாப்பாடு எப்போ சாப்பிட்றது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற டயத்தில் சாப்பிடணும். பட் ரியாலிட்டியாக எந்த டயத்தில் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்னா பர்டிகுலராக இப்போ 9 மணி, காலை 9 மணி, மதியம் 2 மணி, இரவு 7 மணி, 5 மணி நேரம், 4 மணி நேரத்துக்குள்ளே செரிச்சிடும். கொஞ்சம் ரிலாக்ஸ்னா 1 மணி நேரத்தை திரும்ப நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். பசித்து புசி நோயோட பேஸ் இது இருந்தால் முடிஞ்சுது. அப்போது 5 மணி நேரம் கேப் அப்படின்னா 9, 2, 7 இந்த டயத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னாக்க நேரத்திற்கு சாப்பிடுங்கள், இல்லையேல் நேரம் உங்களை சாப்பிட்டு விடும். அப்படின்னா இப்போ 9 மணி காலையில் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடல அப்படின்னா வழக்கமாக 9 மணி சாப்பிட்டீங்கன்னா செல்களுக்கு பிரெயின் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆளு வந்து 9 மணிக்கு சாப்பிடுவாரு. சரி, ரெடியாக இருக்கும். நம்ம எப்படி பந்தியில் உட்காந்து வரிசையாக உட்காந்துருக்கோமோ, வந்து உட்காந்து சாப்பிட்றது ரெடியாக இருக்கோமோ, அதே மாதிரி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, செல்களும் ரெடியாக உட்காந்துருக்கும். ரைட்டு, நம்மளால 9 மணி சாப்பிடுவேன். சரி, ரெடியாக இருக்கும், சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்துருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செல்லாம் என்ன நினைக்கும்னா, சரியான லூசு பையனா இருப்பான் போல இருக்கு. ரியாலிட்டியா செல்ஸ் அப்படி நினைக்கும். நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி செல்லும் நினைக்கும், அதுக்கு சரியான லூசு பயலா இருக்கான். 9 மணி ஆச்சுன்னு சாப்பாடு போட மாட்டேங்கிறான்ட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கும். 9 மணி ஆயிடுச்சு, மறந்துட்டான் போல இருக்கு, மறந்துட்டான் போல இருக்கு, நமக்கு வேற பசிக்குது. இது நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் செல்லும், டிட்டோ அதே மாதிரி வந்து எல்லாமே கச்சமிச்சா கச்சமிச்சா ஓட ஆரம்பிக்கும் 9 மணிக்கு. அப்புறம் பேசிக்கும். அப்புறம் ஜூனியரா இருக்குல்ல செல்கள், சீனியர் ஜூனியர்லாம் இருக்கும். ஜூனியருக்கு ரொம்ப பசிக்கும், அது கேட்கும் சீனியர்கிட்ட, வழக்கமா இருந்தாலும் இப்படிதானா, ஒழுங்கா ஒழுங்கா சோறு போடுங்க. நாம வேற தெரியாதனமா இந்த இந்த வயித்துல பிறந்துட்டோம். வேற எந்த வயிற்றுலயாவது பிறந்திருந்தா நேரத்துக்கு சோறாவது போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இப்படிதானா. சீனியர் ரொம்ப ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருப்பாருல்ல, அவரு உடனே அந்த செல் சொல்லும், இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இப்படிதான், ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். 9 மணினா 9 10 சில சேரம் திங்கும்போது பறக்க பறக்க சாப்பிட்டுட்டு நமக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால இந்த ஆள் இப்படிதான், நீ ட்ரெயினை பாய்க்கோ அப்படின்னு. அப்புறம் அது சீக்கிரம், இதை விட அது சீக்கிரம் பசிக்கும் ஜூனியருக்கு. அது வந்து இப்போ என்ன பண்றதுன்னா, ஆசிட் வந்து சுரந்து விடு, பசியை கிள்ளி விடுவோன்ட்டு இதாக நடக்கும். ஸோ நீங்கள் லேட் ஆகும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் ஆசிட்லாம் ஃபார்ம், அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னு பசி அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது தலையில அடிச்சு எப்படிதான் அந்த ஆளுக்கு சொல்றதோ தெரியலையே, இதையும் கேட்கறது இல்லை. அப்புறம் மத்தியானம் விட்டுட்டு சில பேர் காலையே சாப்பிட மத்தியானம் சாப்பிட்றாங்கன்னா அது கத்தும். என்ன இந்த ஆளு சோறு சோறு திங்க மாட்டேங்கிறான், சோறும் போட மாட்டேங்கிறான், இதுக்கு என்னதான் வழி? நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்றது பார்க்குறோம், பசியும் கிள்ளி பார்க்குறோம், மயக்கம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஆனால் சோறு போட மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும். அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்லும், உம், நீங்க சாப்பிடலைன்னா, சப்போஸ் ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னா, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே நம்மளால சேர்த்து வச்சிருப்போம் எனர்ஜி. ஸோ ஃபுட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இருக்கும், நாங்கள் அதை எடுத்துக்குவோம், நீ அதை எடுத்துக்க. அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஏற்கனவே சேர்த்து சேமிக்கப்பட்ட அந்த எனர்ஜி வந்து எடுத்துக்கும். இது வந்து ஃபுட் ப்ராசஸில் இருக்குது. அதனால தான் நேரத்திற்கு சாப்பிடுங்கள், இல்லையேல் நேரம் உங்களை சாப்பிட்டு விடும். உங்களுக்கு ஏற்கனவே எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து செல்லு சாப்பிட்ரும். அதை தான் வந்து வாலி வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். இந்த பாடல் வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் அதுல திருக்குறள் மாதிரியான மிகப்பெரிய தத்துவம் இருக்கும். மீனவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு நாள் போவார், எப்போ வருவார், ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். ஆனால் போயிட்டு வர்ற ஒவ்வொரு நாளுமே அவர்கள் துயரக்கடலில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பல நாட்கள்
மீனவனுக்கு மீன் இரையாகும், ஆனால் என்றேனும் ஒரு நாள் மீனுக்கு மீனவன் இரையாகி விடுவான். அப்போ உயிரை பணயம் வைத்துதான் அங்க வந்து அவர்கள் அந்த வேலையை நடத்திட்டு இருக்காங்க. அது அது டீகோட் அட்டகாசமா அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதுல சொல்லப்படுற நமக்கு தேவையை அதை எடுத்துக்கிறது. ஆஹ் இ- மீன் இவருக்கு இரையாகும், இல்லையேல் இவர் மீனுக்கு இரையாவார். அதேதான் பசிக்கும் போது நேரத்திற்கு சாப்பிடுங்கள், இல்லையேல் நேரம் உங்களை சாப்பிட்டு விடும். நீங்க எதையும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நேரமும் உங்களை மாதிரிதான் அதோட பசி செல்கள் உங்களை சாப்பிட்டு விடும். அதனால சாப்பிடும்பொழுது ஒரு டைம் அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி காலையில் 9, 2, 7 இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்தில் சாப்பிடும் பொழுது பெரும்பாலான ஆற்றலை நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பசிக்கும் டயத்துக்கு சாப்பிட்றத விட பசிக்கும் போது சாப்பிடணும். ஆனால் நீ இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா கரெக்டாக அந்த நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதில் கூடுதல் தவிர நேற்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்படி வந்து பர்டிகுலராக அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லணும். அந்த ஃப்ரிட்ஜி வைக்கிறதுனால் எப்படி எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதில் வந்து முக்கியமான விஷயமா சொல்லக்கூடியது நேற்றுக்கு 1 to 4 டிகிரி செல்சியஸில் ஃப்ரிட்ஜு மெயின்டைன் ஆகுது. அது கூடுதல் தகவலை முதல்ல சொல்கிறேன். எப்படி வந்து அதை பயன்படுத்தணும், அதை வந்து ஃப்ரிட்ஜை பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நோட்டு வந்து கிளியராக சொல்லிடுறேன். இன்னைக்கு அதை முடிச்சிடலாம். அந்த 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த பாக்டீரியாஸ் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 1 to 4 டிகிரி செல்சியஸில் இருக்க பாக்டீரியாஸ் இதில் வந்து பர்டிகுலராக ஒரு 10, 12 சொல்கிறாங்க. அதில் 4 வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். 4 ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் இப்போ நமக்கு தெரியாத எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம நல்லா தானே இருக்கணும், நல்லா தான் திடீர்னு எப்படி வருது. சிலருக்கு வந்து ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் வரும். நல்லா தான் இருந்தார் திடீர்னு அப்படின்னு திடீர்னுலாம் வரவே வரல. அதோட ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ரிட்ஜி தானா காரணம் நோய்க்கு அப்படின்னா அப்படி இல்லை, இதுவும் ஒரு காரணம். ஸோ எது எதெல்லாம் காரணமோ ஒரு நோய் உருவாவதற்கு அதை எல்லாமே பார்த்துட்டு வந்து நம்மால் முடிந்த வரைக்கும் 100% அவாய்ட் பண்ண முடியாது, ஏசி 100% அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஹவு கேன் பி யூட்டிலைஸ் த மோர் பவர்ஃபுல், அதை எப்படி பவர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் வித்தவுட் எனி டிஃபெக்ட் ஃப்ரம் த மாடர்ன் ஏசி ஆர் எலக்ட்ரிசிட்டி சம்திங் லைக் தட். இப்போ புதிதாக இருக்கக்கூடிய இந்த நவீன அறிவியல் உலகத்தில் அதை எப்படி நாம் பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதும். அது டோட்டலாக அவாய்ட் அதை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அவேர்னஸ் போதும். அப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது எப்படி சிறப்பாக பயன்படுத்த முடியும் இல்லைங்கும் போது ஆக்சுவலி என்ன வருது அப்படிங்கும்போது அவங்க கேட்டதில் வந்து அதில் ஃபுட்டு வைக்கிறோம் இல்லையா, ஃபுட்டு வைக்கிறதுல என்ன நடக்குது, அது என்ன மாதிரி ரியாக்ஷன் உள்ள நடந்திருக்கு, அதை சாப்பிட்றதுனால என்ன வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மட்டும் இருந்தால் இதில் வந்து முழுமையாக இதில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதில் 1 to 4 டிகிரி செல்சியஸ் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனா அது மேக்ஸிமம் பாக்டீரியாஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இப்போ 30 வெளியில் வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கிறோம்னாக்க ஒரு உணவுப் பொருளை அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய எல்லாமே கெடுதல் அப்படின்னு இல்லை, ஒரு சிலது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரியான பாக்டீரியாவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால. பட் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 to 4 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு. அந்த செல்களில் வர பாதிப்புங்கிறது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கு. இதை விட அது பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அப்போ அதில் அவங்க சொல்ற கோட் என்ன சொல்றேன்னா, பாக்டீரியா கேன் க்ரோ அட் 1 degree Celsius to 4 degree Celsius வைல் வைரஸ் டோன்ட் மல்டிப்ளை அட் தட் டெம்பரேச்சர். அப்போ இந்த 1 to 4 டிகிரி செல்சியஸ் பாக்டீரியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், வளரும். ஆனால் வைரஸ் வந்து அங்கே மல்டிப்ளிகேஷன், இதில் வந்து வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். பட் வைரஸ் அப்படிங்கிறது உயிரோட இருக்குமே தவிர அது வந்து இனப்பெருக்கம் அடையாது, இனப்பெருக்கம் செய்யாது. அஸ் வெல் அஸ் ஹவவர் ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, பூஞ்சையில் மோல்ட்ஸ் அண்டு ஈஸ்ட் இது வந்து கேன் ஸ்டில் க்ரோ ஸ்லோலி இன் திஸ் ரேஞ்ச். அதே ரேஞ்சில் வந்து வைரஸ் வந்து வளராது, ஃபங்கஸ் பூஞ்சை வந்து ஸ்லோவாக இருக்கும். பட் பாக்டீரியா வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த பாக்டீரியா அதில் முக்கியமான பாக்டீரியா அப்படிங்கிறது லிஸ்டரியா மோனோசைட்டோஜென் அப்படிங்கிற பாக்டீரியா. இது மட்டும் நிறைய பாக்டீரியா இருக்குது, அது சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. பட் ரியாலிட்டி உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாக்டீரியா லிஸ்டரியா மோனோசைட்டோஜென் இந்த பாக்டீரியாங்கிறது இதனால பாதிப்பு என்ன, இந்த பாக்டீரியா வந்து நம்மளோட ஃபுட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த அந்த 1 to 4 டிகிரி செல்சியஸில் வளரக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாங்கிறது எந்த மாதிரி இதில் சீக்கிரம் அட்டாக் ஆகும்னா, ராவாக இருக்கிற ஃபுட்டு அதில் பர்டிகுலராக
இறைச்சி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க இல்லையா, ஈஸிலி டக்குன்னு அங்கே வந்து அந்த பாக்டீரியா ஒட்டிக்கிட்டு வளர்றது வந்து ரா மீட். அன்பேஸ்ட் அன்பேஸ்டரைஸ்ட் அதாவது பதப்படுத்தப்படாத பால். இப்போ பால் வாங்கிட்டு வந்த உடனே வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வைக்கக்கூடாது. பால் காய்ச்சிட்டு தான் வைக்கணும். அப்போ ராவா இருக்கிறதுல உடனடி அந்த பாக்டீரியாஸ் வந்து அட்டாக் ஆகும். சாஃப்ட் சீஸ், டெலி மீட், ரெடி டு ஈட், அந்த சாலட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு வச்சுட்டு திரும்பி எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அதில் சாப்பிட்டு எடுத்து உடனே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து உடனடியாக இந்த பாக்டீரியாஸ் வந்து ஈஸிலி அட்டாக் ஆகும். அதனால தான் இப்போ எப்படி பயன்படுத்துறதுல முக்கியமானது, ஒரு ஒயிட் கவர், பாலித்தீன் கவர் எதாவது வச்சுட்டு, பாலித்தீன் கவர் கூட அதோட ரியாக்ட் ஆகும், பட் ஹீட்டில் தான் ரியாக்ட் ஆகும், கூலிங் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகாது. அப்போது ஃப்ரிட்ஜில் பக்கத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கெட் பாலித்தீன் கவரை வச்சுட்டிங்கன்னா, எந்த ஃபுட்டு வைக்கிறதா இருந்தாலும் அது கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 99% இந்த பாக்டீரியாவில் அட்டாக்ல இருந்து பாதுகாத்து கொள்ள முடிஞ்சால் அதை செய்யலாம். அண்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது டேஞ்சரஸ். அது பர்டிகுலரில் அவன் சொல்லணும் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமாக எது அஃபெக்ட் ஆகுறதுன்னா டேஞ்சரஸ். நார்மலாக இது அட்டாக் ஆகும். இது ரொம்ப சிவியர் அட்டாக் யாருக்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா டேஞ்சரஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன், நியூ பார்ன் பேபி அண்ட் ஏர்லியர் ஸ்டேஜ் ஓல்ட் ஏஜ் பீப்புள். இந்த 3 பேருக்கும் இதனுடைய பாதிப்புங்கிறது ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அண்ட் நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ச்சியா. அதில் உணவுப் பொருட்கள் ஃப்ரிட்ஜ், அதில் அந்த பாக்டீரியாஸில் அடுத்தடுத்த பாக்டீரியாவில் சைக்ளோட்ராபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். சைக்ளோட்ராப்பில் மெசோபிலிக் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாஸோட வகையில் அந்த அந்த பாக்டீரியா வந்து எப்படின்னாக்க, பாக்டீரியாக்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி ஒருத்தர் சில பார்த்தா பேசுறதில்ல, கோவப்படுறாங்க, முறைக்கிறது, கடன் வாங்கினா வாங்கும்போது சிரிச்சுட்டு பேசுறது, கொடுக்கும்போது டென்ஷன் ஆகுது இல்லையா, இந்த கேரக்டர்ஸ், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பாக்டீரியாக்களுக்கு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு வயல்வெளியில் வந்து புதுதாக வந்து ஒரு நிறைய பூச்சிகள் வந்திருக்கு. அது எல்லாமே தானியத்தை அடித்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தோடனே அப்போ உடனே அங்கே மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்து எப்படி கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்த உடனே அந்த பூச்சி எல்லாமே இறந்து போயிடுது. 6 மாதம் கழிச்சு திரும்ப இது அந்த அந்த தானியத்தெல்லாம் விதைக்கிறாங்க, வளருது. வளர்ந்த உடனே அதே பூச்சிகள் திரும்பவும் வருது. அந்த பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி அடிக்கும் பொழுது அந்த பூச்சி எதுவுமே சாகலை. ஏற்கனவே அதே பூச்சிக்கொல்லி அடித்து அதே பூச்சியெல்லாம் இறந்த அந்த சூழலில் திரும்பவும் அதே இது அடிக்கும்போது இறக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்டீரியாஸ் பூச்சி நம்ம கூட இருக்கிற செல்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த சூழல் அந்த தன்மையை தெரிஞ்சுக்குது. அப்போ இது இந்த நச்சுப்பொருள் நம்ம உடம்புல சேர்ந்தா நம்ம இறந்துடுற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. உடம்புல பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்குது. அப்போ பவர் இன்க்ரீஸ் பண்ணுகின்ற பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்தது பூச்சிக்கொல்லிக்கு இதில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அடிக்கும்போது அப்போ இறக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சூழல் எப்படி இருக்கிறோ அதுக்கு தகுந்த சாதகமான சூழலில் அந்த பாக்டீரியாஸ் தன்னை உருமாற்றி கொள்ளும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன இந்த பாக்டீரியா வந்து 30 to 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்போ 30 to 40 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா நார்மலாக இருக்கிற இந்த 0 ஆர் 1 to 4 டிகிரி செல்சியஸில் இருக்காது. பட் இந்த சைக்ளோட்ராபிக் பாக்டீரியா, மொசோபிலிக் பாக்டீரியா, இந்த வகை பாக்டீரியா இருக்கு இல்லையா, இந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா 30 to 40 டிகிரி செல்சியஸ்லையும் இருக்கும், 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும், 10 டிகிரி செல்சியஸும், இந்த 4 டிகிரி செல்சியஸுக்கும் தன்னை மாற்றிக்கொண்டு அதுலேயும் இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியா என்ன நடக்குது அப்படின்னா, புரோட்டீன்லாம் இருக்கும் இல்லையா, பால் பொருள் வைக்கிறோம் இல்லையா, புரோட்டீனில் இருக்கிறத பிரேக் பண்ணும். புரோட்டீனில் என்ட்ரி ஆனால் அதனுடைய இப்போ இருக்க என்ன டேஸ்ட் இருக்கோ, என்ன வந்து அதனுடைய சத்து இருக்கோ அந்த சத்துக்களை சிதைக்கும். புரோட்டியோலிட்டிக் அந்த வேலையை அது செய்யுது, புரோட்டீனை வந்து காலி பண்ணும். அடுத்தது வந்து கொழுப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம். லிப்போலைட்டிக், கொழுப்பு பொருளை அது சிதைக்கும் இந்த பாக்டீரியாஸ். நொதி, என்சைம், இந்த மாவு பொருள்லாம் கிண்டி வைக்கிறோம் இல்லையா, இப்போ சொல்கிறேன், இட்லி மாவுலாம் இருக்கலாம், அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் தட்டு போட்டாவது மூடி வைக்கணும். எதுனா கவர் பண்ணி தட்டு போட்டாவது முடிக்கணும். அதே மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளோட இடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவே இருக்கும், ஒன்னோட ஒன்று இடிக்காமலே வச்சு மெயின்டைன் பண்ணணும். என்சைம்ஸ்,
வெப்ப உணவு ஹீட் ரெசிஸ்டன்ட் அன்டாக்சிஸ். இன்னொன்று முக்கியம், இந்த நொதித்தல் ஹீட் பண்ணி வைக்கின்ற பொருள் இதில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் வந்து ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணுறதுல தான் பயங்கர டேஞ்சரஸே சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறாங்க இந்த இதில் கன்க்ளூஷனில், ரீஹீட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ். ரீஹீட் பண்ணி ஒரு பொருளை சாப்பிடும்பொழுது அதுக்கு பண்ணாமல மிதமான சூடு, அப்போ எந்த சூட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் சொல்லும். இந்த நொதிகள் இருக்கு இல்லையா, இந்த நொதிகள் ரீஹீட் பண்ணும்போது அது டாக்ஸிக்கா, அது வந்து விஷத்தன்மை நச்சுத்தன்மை உடையதாக மாறுகிறது. உணவை மீண்டும் சூடாக்கும் போது பாக்டீரியாக்கள் சில நேரத்தில் வந்து பாக்டீரியாக்கள் அழிக்கப்படலாம், ஆனால் உள்ளே பாண்ட் பிரேக் ஆகி அது வந்து நமக்கு தீமையை கொடுக்கிறது. மோர் டேஞ்சரஸ் தென் த வைரஸ் அண்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பர்டிகுலராக கொழுப்பு இருக்கு இல்லையா, கொழுப்பு வந்து இப்போ ஸ்மெல் அடிக்குது சில இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்க, ஏன் ஸ்மெல் அடிக்குது, பொருள் இருக்கு அது எப்படி ஸ்மெல் வருது அப்படின்னா, பாலி அன்சாச்சுரேட்டட், சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் இருக்கு. அதாவது நிறைவுறா கொழுப்புகள் உள்ள வந்து அது பாண்ட் சிஸ்டத்தில் வரும் கெமிக்கலில். அப்போது அதில் ஃப்ரிட்ஜில் வந்து எப்போ அடிக்கடி ஆக்சிடேஷன், ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் ஒரு தடவை வச்சா தேவைப்படும் போது தான் இருக்கணும், ரொம்ப பேர் அடிக்கடி திறந்துக்கிட்டே இருக்குது, திறந்தே போட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஆக்சிஜன் வந்து நம்ம வைக்கின்ற பொருளோடு அல்லது ரீஹீட் பண்ணப்பட்ட பொருள் இந்த மாதிரி இருக்கிறதுல வைரஸ் வந்து ஆக்சிஜனேற்றம், ஒரு ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்துக்கு அது நகரும். இப்போ ஆல்கஹால் ஓஹெச்னு ஆல்கஹால் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும்பொழுது அந்த இடத்துல ஸ்மெல் வராகும். அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஸ்மெல் வரும். அப்போது இந்த ஸ்மெல்லுக்கு முக்கிய காரணம் இது. இந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய, ஆனால் 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஸ்மெல் வராது, ஆனால் அந்த இடத்துக்கு அந்த பொருள் உருமாற்றம் அடையும், ஸ்மெல் வராது. இப்போ வெளியில் வச்சாக்க எப்படி ஸ்மெல் வருதோ அந்த ஸ்மெல் மட்டும் அந்த 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 ஸ்மெல் வெளியில் வராது, ஆனால் அந்த பாதிப்பு அந்த உணவில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும்பொழுது உடனே எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொரு விஷயம் முக்கியமாக, அந்த ரீஹீட் பண்ணுறோம் இல்லையா, ரீஹீட் பண்ணுறதுல அடுத்தது இருக்குது. அது அடுத்தது சொல்கிறேன், அதோட என்ன பாதிப்பு வருதுன்னு. அப்போது செரிமான கோளாறு இந்த மாதிரி துர்நாற்றம், ஒரு நார்மலாக அடிக்குது ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த மாதிரி பொருள் இருக்குது, சரி பார்த்துக்கலாம், நம்மளால வந்து எதுவுமே விட்டு வைக்கிறதுல சுமல் தானே, திரும்ப ஒரு சூடு பண்ணி சாப்பிட்டு விட்டு கட்டி கலந்து அடிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனே எந்த பிரச்சனையும் வராது. குடல் சம்பந்தப்பட்ட அவன் சொல்கிறான் கட்ஸ் டாக்ஸிஸ், குடல் வந்து பாதிப்பு ஏற்படும், செரிமான பாதிப்புகள், இன்ஃப்ளமேஷன்ஸ், இதெல்லாமே இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இதில் ஏற்படும். அடுத்தது வந்து புரதச்சிதைவு, மீன், இறைச்சி மற்றும் புரோட்டீன் உள்ள பால் போன்ற பொருட்கள் வந்து அது கூலிங்காக வச்சிருக்கும். உள்ளே வந்து வைக்கும்போது 4 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது அது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். என்ன சயின்டிஃபிக் ஃபேக்டாக நம்ம உள்ளே வைக்கிறோம், என்ன நடக்குது, ஏன் வயிற்று வலிக்குது, நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாக்க, ட்ரை பண்ணி முடிஞ்சுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஸோ மச் ஆஃப் எஜுகேட்டட் தான். ஒரு சிலர் அப்படின்னாக்க புரியலன்னா திரும்ப தனிப்பட்ட முறையில் மெசேஜ் போடுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட், இல்லைன்னா அடுத்த செஷனில் கூட சொல்கிறேன். ப்ரோட்டீன் வந்து சில்னஸ், அந்த ரூம் டெம்பரேச்சரில், ஏசி டெம்பரேச்சர், சாரி ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் இருக்கும்பொழுது அது வந்து இந்த ப்ரோட்டீனோட ரியாக்ட் பண்ணும்போது, இந்த பாக்டீரியா ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, புரோட்டீன் பால் பொருட்கள் எல்லாமே பெப்டைடுகளாகவும் அமினோ ஆசிடாகவும் மாற்றப்படுகிறது. இதோட ரியாக்ஷன் நடந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஆர்னா செயின் ரியாக்ஷன், அல்கலைன், அந்த ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன், சிஹெச் கார்பனோட NH2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், NH2 இது அமினோ ஆசிட், NH2 ஆசிடிக், COH இது இருக்கு இல்லையா, இது அந்த பாக்டீரியாவோட ரியாக்ட் ஆகி அமோனியாவை உற்பத்தி செய்கிறது. இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். NH2 கன்வெர்டட் டு NH3 மாறுது, ஒரு ஹைட்ரஜன் அதோட இது சேருது. இந்த ஹைட்ரஜன் சேரும்போது அமோனியா உருவாக்குறது. அமோனியா என்ன டேஞ்சரஸ்னா, ஃபார் பர்டிகுலர்லி எனக்கு இந்த இதில் அனுபவம்னா, இப்போ டை அடிக்கிறாங்க இல்லையா, டை அடிக்கும்போது புரோட்டீன் முடியில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹேரில் இருக்க முடியல மற்ற அந்த கருப்பு கலர் வந்து சேர்க்கறது, இணைக்கிறது, பாண்டிங், அதை வந்து பாண்ட் பண்ணி அது ஒட்டுறது இருக்கு இல்லையா, ஒட்டுறது அப்படிங்கிறது கருப்பு கலர் நிறையா இருக்கும், ஆனால் இதோட சேராது. அப்போ அந்த சேர்றது இல்லையா, அந்த ப்ரோட்டீனோட சேர்றதுல முக்கியமான பெனிட்ராகக்கூடிய பாண்டு கனெக்ஷன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நடக்கிறது அமோனியா பண்ணும். அமோனியா வந்து ஈஸியாக பாண்ட் பண்ணும். அப்போது அந்த அமோனியா பாண்ட் பண்ணும். எனக்கு அந்த மாதிரி கெமிக்கல் போடப்பட்ட அமோனியா போடப்பட்ட டை வந்து போட்டு 1 நிமிஷம் இருக்கும், 1 நிமிஷத்துக்குள்ள ஹீட் அப்படியே பாணி உடம்பு அப்படியே எரியும். எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல அப்படியே ஹீட் நல்லா தெரியும்.
ஸோ அடுத்த செகண்டே நான் வந்து கழுவி விடுவேன். ஏன்னா நான் போட்டதில் ஏகப்பட்ட, ஏன்னா ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால சேனலில் இருக்கும்போது ஒரு வழியே இல்லாமல் அதை அனுசரித்து போடும்போது ப்ராப்ளம் நிறையா வரும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வேறு வேறு ப்ராப்ளமாக டைவர்ட் பண்ணுது. பட் அந்த அந்த அமோனியாவை யூஸ் பண்ணும்பொழுது நார்மலாக என்னோட பாடிக்கு ஒரே நிமிஷத்தில் தெரியுதுங்கும்போது, இதே வயிற்றுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? அப்படி கொதிக்கும் அது. உடம்புல வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட்டு உள்ள வைக்கப்படுகின்ற நார்மலாக நம்ம வைக்கின்ற அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, பால் பொருட்கள் போன்ற ஃபுட்கள், இந்த பாக்டீரியாஸ் வளராமல் இருக்கிறது இருக்கும். பட் வளராம நீங்கள் கவர்ட் பண்ணும்பொழுது அது அது வராது. அப்போது இது வந்து அதுக்குள்ள இந்த 4 டிகிரி அது எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து அவேர்னஸ், பயப்பட வேண்டாம். ரொம்ப பேர் ஃப்ரிட்ஜை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஆனால் ஏசி 3 பேர் சொன்னாங்க, ஏசி போன உடனே ஏசி போட்டு தான் உள்ளே போவோம், ஏசி பார்த்தாலே பயமா இருக்கு. பயப்படுறதுக்காக சொல்ல ஒரு அவேர்னஸ். அப்போ அதை முறைப்படி நீங்கள் எப்படி பயன்படுத்தின அந்த அவேர்னஸ் இருந்தால் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏன்னா ரொம்ப பேர் நோய் வருது நோய் வருதுன்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, மருந்து வருவதற்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி. இப்போ பேஸ் என்ன, இதை எப்படி பண்றது, இதை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத அவேர்னஸ் நமக்கு இருந்தா இந்த பாதிப்பிலிருந்து, நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். பட் அதன் பிறகு நீங்க எடுக்கின்ற மருத்துவம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து கியூரபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வராது. பட் இதை நீங்க தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கீங்கன்னா நோய் வர்றதுக்கான வேலையை, அப்போ தண்ணி ஒன்று ஓடிட்டு இருக்கு, க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா க்ளீன் மட்டும் அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க, வர்றது வந்து நிறுத்தலைன்னா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த லிட்டில் பிட் யூ கேன் கெட் ஏ அவேர்னஸ் ஃப்ரம் திஸ் மெசேஜ். இதுல இருந்து ஒரு அவேர்னஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும், நோயை படிப்படியாக குறைத்தலாம், முழுமையாக அதிலிருந்து குணமடையலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். பட் கொஞ்சம் சயின்ஸா போறதுனால ட்ரையா இருக்கலாம், பட் ஆனால் அவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் NH2 ஆசிட் இருக்கு இல்லையா, இது NH3 மாற்றப்படுது. இதனால என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தூங்கி எழுந்த உடனே அல்லது ஒரு என்னன்னு தெரியாம ஒரு ட்ரைனஸ், தலைவலி வருது இல்லையா, அதுக்கு பேசிக் ரீசன் அமோனியா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். தலைவலி வருது ட்ரை அப்படின்னா. அதே மாதிரி தலைவலி, அந்த அமோனியா என்ன பண்ணும்னா பிரெயின்ல போகுது. சப்போஸ் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு பிரெயின்ல இருக்குனாக்க தே கான் டேக் ஏ டிசிஷன். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், சோர்வும் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜும் அமோனியா ஏற்படுத்தும். அடுத்தது வந்து தோல் மற்றும் கண்ணில் வந்து ட்ரைனஸ் வரும். அமோனியா வந்து அமோனியாவோட நெடிங்கிறது பயங்கரமாக இருக்கும், ஸ்மெல் அடிக்கும், எரிச்சல், கண்ணில் அவ்வளோ எரிச்சல், அது டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது. இதில் இன்டைரக்டாக இருக்கும்போது நாளடைவில் கண் எரிச்சலும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இது வந்து வெளிப்படையாக தெரியறது. லாங் டைம் அட்டாக்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சீரியஸ். அது என்னன்னா கல்லீரல், மூளை, ரத்தம், இது மூன்றிலும் பாதிக்கும். இந்த உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, என்ன டிசீஸ் இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால், லிவர் இருக்கு இல்லையா, கல்லீரல் வந்து 100%, மோர் தென் 90% ஸ்ட்ரென்தன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது பிளட் டெஸ்ட் ஏதோ எடுக்கிறீங்க அப்படின்னா கல்லீரல் ஃபர்ஸ்ட் வந்து லிவரோட டெஸ்ட் பாருங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. மோர் தென் 95% நீங்கள் எதுக்குமே கவலைப்பட, என்ன டிசீஸ் இருந்தாலும் வச்சு அட்டாச்மெண்ட் இப்படி போயிட்டே இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் உடலுக்கு தேவையான என்சைம்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ் ஆர் ஃபுட் ஆர் மெடிசன்ஸ், அந்த ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை, எதிர்க்கக்கூடிய மருந்து பொருளை, மருந்துன்னா நம்ம சாப்பிட்ற மருந்து மாதிரில அதை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மிகப்பெரிய அளவில் உடலுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசினல் ஃபேக்டரி அப்படின்னு சொன்னால் அது லிவர். அதனால தான் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கல்லீரல் கெட்டு போச்சு, புடைக்க வைக்க முடியாதான்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுது. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுறது லிவர் தான். அதனால தான் அவங்களை பெரும்பாலான அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க காப்பாற்ற முடியாமல் போகிறது. பட் கல்லீரல் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. கல்லீரலை வந்து சப்போஸ் இஸ் பாசிபிள் லேட்டர் ஆன் வி வில் டேக் கல்லீரலை சிறப்பாக வைத்து, கல்லீரல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அது சிறப்பாக வச்சுக்கிறது எப்படி, அதில் கல்லீரலில் முக்கியமாக சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான இடம்னா இரவு நேரத்தில் 9 மணிக்குள்ள சாப்பிட்டு படுத்தீங்கன்னா கல்லீரல் சேஃப். 9 மணிக்கு பிறகு எப்போனாலும் சாப்பிடலாம். நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், நம்ம வயிறு நம்ம வாய், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் 9 மணிக்கு பிறகு எந்த அளவு, எவ்வளவு நீங்கள் லேட்டாக போயிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாடி ஹீட் ஆகும், அந்த அளவுக்கு லிவர் அடிவாகும் 9 மணிக்கு பிறகு. ஆக்சுவலி 9 மணியில் ரைட்டாக சொல்லணும்னா 7 o'clock, சூரியன் அஸ்தமனம், சூரியன் மறைகின்ற பொழுது இருக்கு இல்லையா, அந்த மறைந்து அதோடைய ரேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டான டைமிங், அதோட பர்ஃபெக்ட் டைம், கல்லீரலுடைய முழுமையான டைம். அதிலிருந்து 1 or 2 hours எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். 6 மணி 7 மணிக்கு சூரியன் மறையுதுன்னா அதுலேருந்து 2 hours. அந்த 2 hours நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் உங்களை ஃபுல்லாக சேவ் பண்ணும்.
ஃபுல் ப்ரொடக்ஷன்ஸ் அது கொடுத்துரும். அப்போ அதுக்கப்புறம் 9 மணி 10 11 12 எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது தன்னுடைய தன்மை இழந்து கொண்டே இருக்கும். அப்போ சாப்பிட்றதுல முக்கியம் சொல்றேன் இல்லையா, நேரம் ரொம்ப முக்கியமானது. அதுல முக்கியமா கல்லீரலை நீங்க சேவ் பண்ணிக்கணும். அது எப்படி பண்றது? கல்லீரலை ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கான உணவு என்னென்ன அது பண்ணனா அது எல்லா நோயிலையும் வெளியேற்றக்கூடிய ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை கல்லீரல் செய்யும். அடுத்தது நியூட்ரிஷன். நம்ம ஊட்டச்சத்து பொருட்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதுல எப்படி இது ரியாக்ட் ஆகுது? ஊட்டச்சத்து உயிர்ச்சத்து இது எப்படின்னா, அவன் ரொம்ப பர்டிகுலரா கீன் பண்ணி அந்த நோட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூல் சில் அண்ட் ரீஹீட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எப்படின்னா குக்கிங், சாரி, குக், சில், ரீஹீட். இப்போ ஒரு இது குக் பண்றீங்க, குக் பண்ணி முடிச்சோடனே இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்கேன், ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம். குக் சில்னஸ் அது ரூம் ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சருக்கு வருது. சில் அண்ட் ரீஹீட், திரும்ப ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் பர்டிகுலராக சில இதில் தண்ணியில் நல்லா அழுத்தி கழுவுனாலே சில என்சைம்ஸ், சில நியூட்ரிஷன்ஸ் விட்டுலாம் கழுவுறதுனாலே போயிடும். அதுக்காக கழுவாமல் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. லைட்டாக கழுவிட்டு ரொம்ப போட்டு அடிச்சு பிடிச்சி அந்த அரிசிலாம் இருக்குல்லையா, போட்டு 10 தடவை செஞ்சு பாலிஷ் ஃபுட் இருக்கு இல்லையா, அரிசிலேயே ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, நம்ம ரேஷன் கடையில் இப்போ நார்மலாக இப்போ பாலிஷ் பண்ணி நிறைய அரிசி பிராண்டட் அரிசிலாம் இருக்கு இல்லையா, பிராண்டட்ல பளிச்சுன்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பூ மாதிரி அரிசி இருக்கு பூ மாதிரி அரிசி இருக்குங்க வெள்ளை வெள்ளையர்னு. அது அவ்வளவும் உடலுக்கு சத்துள்ள பொருளே இல்லை. அதை விட ரேஷன் கடையில் இருக்குது இல்லையா, ரேஷன் இதோட இதை கம்பேர் பண்ணும் எது பெஸ்ட் ஃபுட் அப்படின்னா, இப்போ ரேஷன் இப்பயும் பாலிஸ்டர் இங்கேயும் வந்துருச்சு. அதுக்கு அதுக்கு பின்னணியுடைய உளவியலும் அரசியலும் அப்படிங்கிறது வேற இருக்கு. இப்போ எல்லாமே அப்படி வந்திருக்கு. பட் அந்த மாதிரி அரிசி இருக்கு இல்லையா, ரேஷன்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த சிகப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, இதோட கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே சத்து நிறைந்தது. ரெட் கலரோடு சேர்ந்த எதுவுமே மிகப்பெரிய சத்து உள்ளது நம்முடைய உடலுக்கு. பட் இப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் அதை அனுப்பி விட்டுட்டு எல்லாம் கழுவிட்டு ஒண்ணுமே இல்லை, சக்கை தான் நம்ம சாப்பிட்றதுங்கிற ஒயிட், பியூர் ஒயிட்டுங்கிறது சக்கை. அப்போ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சில அந்த மாதிரியான கழுவும் பொழுது ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு ஃபோலேட் ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி, நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. அது ஃபோலேட்டுங்கிறது முக்கியமான ஒரு ஆக்சிடென்ட். அது விட்டமின் சியில் இருக்கு. அந்த விட்டமின் சியை பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு கழுவுனா மேக்ஸிமம் 30% கிட்டத்தட்ட ஃபுல்லாக போயிடாது, அது போகாது. ஆனால் கூலிங் வச்சு ரீஹீட் பண்ணும்போது 100% அதில் உள்ள சத்துக்கள் போகுது. மேக்ஸிமம் சி இருக்கு இல்லையா, அது போகுது. இந்த ஃபோலேட் அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அழகாக வச்சுட்டு உடனே சாப்பிடும்போது அது முழுமையாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ரீஹீட் பண்ணும்போது டோட்டலாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி உள்ளே வச்சு எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்றோம். நானும் 3 வேளை தானே சாப்பிட்றேன், நம்ம இந்தமாரி தெம்பா இல்லையே அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த தன்மையை அந்த உணவு இழந்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ரொம்ப பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த அந்த மனுஷன் நல்ல பியூர் வெஜிடேரியனா இருக்காருப்பா, ஆனா இப்படி ஆயிடுச்சு, ஒழுங்கா தான் சாப்பிட்டுட்டு இருந்தார், பர்ஃபெக்டா இருந்தாரு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய மோசமான வியாதி வந்தது, இல்ல கேன்சரோ சம்திங் லைக் இந்த மாதிரிலாம் கரெக்டான அந்த எப்படி திடீர்னு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இல்லையா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் யாராவது சர்ச் பண்ணி பார்க்கணும்னா, கார்சினோஜெனிக் அப்படிங்கிற கோட் இருக்கு. இது மெடிக்கல் டேர்ம், இது முடிஞ்சா போடுங்க. அதுக்கோட அர்த்தம் என்னன்னா, இப்போ நார்மலா நான்வெஜ் விட்டுருங்க, வெஜிடேரியன் ஒருத்தர் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் சிவியரான டிசீஸ் எப்படி வருதுன்னா, கீரை இருக்கு இல்லையா, கீரை, பீட்ரூட்டு, இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது வெஜிடேரியன் ஃபுட். நல்லா கவனிச்சிங்க, இது மோஸ்ட் அவன் போட்டிருக்கிறதுல மோஸ்ட் கீன் அண்ட் கிளியர் பாயிண்ட். ஒரு மோசமான வியாதி ஒருத்தருக்கு வருது, கேன்சர் மோசமாக வருது அப்படின்னு சொன்னால், அதுவும் வெஜிடேரியனாக இருந்தும் நமக்கு இப்படி ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கான பதில், ஆஹா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா, பவருக்கே பவர் பொருள் கரண்ட் கட்டு. பட் பார்ப்போம். இந்த டைம்ல கரண்ட் கட்டாது, மழை வர்றதுனால கட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, 2 minutes.